الله تبارك وتعالى القرآن الكريم الكورهران سبحانه وتعالى والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாருஸ்ஸலாம் சொர்க்கமான தாருஸ்ஸலாம் பால் அல்லாஹ் அழைக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஸிராத் அல் முஸ்தகீம் பால் அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான் சுப்ஹானஹு உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنஹி வ யுபய்யினு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன். அவர்களோ காஃபிர்களோ இணை வைப்பாளர்களோ அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களோ நரகத்தின் பால் அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் பாலும் மன்னிப்பு பாலும் அவனுடைய அனுமதியை கொண்டு அழைக்கிறான். அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கிறான், எங்களை அவனுடைய அனுமதியை கொண்டு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பு பால் அழைக்கிறான். நாங்கள் சொர்க்கத்தை நுழைய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் பால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களை அழைக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய அத்தாட்சிகளை ஆயத்துகளை மக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அவர்கள் அதன் மூலமாக நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, நல்ல உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே சகோதரர்களே, இந்த இரண்டு ஆயத்துகளிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய ஒரு முக்கிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ஒரு முக்கிய பண்பு, அல்லாஹ் அழைக்கிறான் சத்தியத்தின் பால், எங்களுக்கு நலவை பெற்று தரக்கூடிய அம்சங்கள் பால் அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். எனவே அழைப்பு பணி தஅவத் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய ஒரு செயலாகவும் அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் இதனை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். தஅவத் செய்வது, அழைப்பு பணி கொடுப்பது சத்தியத்தின் பால் அவர்கள் வந்து அடைய வேண்டும், சத்தியத்தை அடைய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், சத்தியத்தை கொண்டு அவர்கள் அமுல் செய்ய வேண்டும், அதன்பால் அழைக்க வேண்டும் என்ற அழைப்பு பணியை மக்களுக்கு கொடுப்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான மிகவும் மேலான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டு இருக்கின்றது.